கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டு பழைய பாட்டு, ஆனாலும் என்னுடைய சாட்சியின் பாட்டு தான். ஏன்னு சொன்னால், அழைத்தவர் மாறாதவர், ஊழிய பாதையில் எங்களை அற்புதமாக அவர் நடத்தினாரு. ஒரு நோவா பேழையில் இருந்தது போல அந்த பனியில், அந்த பனி புயல்ல, அந்த பேழைகளை வச்சு என்னை பாதுகாத்து எங்களை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் சோர்ந்த வீடையில் மறவாத நேசர் தாங்குவார்.
இன்றைய நாளிலே பிபிஎஸ் தலைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பிலிப்பியர் 3:14 வாழ்க்கை பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே ரொம்ப நல்ல சிறப்பாக இருந்தது, எனக்கும் ஆசீர்வாதமா இருந்தது. ஆனாலும் கூட நான் இந்த நாளில யோபின் புஸ்தகத்தில் இருந்துதான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க இருக்கிறேன். ஏனென்றால் நான் எப்பவுமே அதை சொல்லுவேன், யோபு எது படிக்கிறேனோ அதுல இருந்து சில வார்த்தைகளை எனக்கு பிடிச்சதை நான் எழுதி வைப்பேன். கடந்த மாதம் நான் யோபை முடித்து இப்ப சங்கீதம் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வேறு பகுதியில யோபை பிடித்து உங்களுக்கு தெரிந்த செய்தினாலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசின சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறோம். அதுல யோபில வந்த ஒரு பாடலை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் இந்த செய்திக்கு முன்பதாக. நீர் உறவாடுகிற நேரம், நீ பேசுகிற நேரம், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே, ஆமென். நாம் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே யோபை குறித்து நாம் தியானித்தோம். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த பாஸ்டர் குமார் பாஸ்டர் அவர்கள் ஒரு வசனத்தை அனுப்பியிருந்தார் காலையில. சங்கீதம் 69:33 வாசிக்க வேண்டாம், நீங்க காலையில வாசிப்பீங்க. அதுல ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். தேவன் நம்மை புறக்கணிக்க மாட்டார், புறக்கணிக்காத ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மை புறக்கணிக்காத தேவன். நான் அந்த 4:30 மணிக்கு எழுந்து என்னுடைய செய்தியை நாங்க ஆயத்தம் பண்ணிட்டு அந்த வசனத்தை அவர் போட்டாங்க. அப்ப அது எனக்கு ரொம்ப இந்த வசனத்தோடு இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் நினைத்தேன். ஆண்டவர் புறக்கணிக்காத ஒரு தேவன். ஆகவே மனுஷன் புறக்கணிப்பார். எப்படி ஏழையா இருந்தா, கஷ்டப்படுறவங்களா இருந்தா, நமக்கு தகுதி இல்லாம இருந்தா, சில காரியங்களை வைத்து மனிதர்கள் புறக்கணிப்பார்கள். ஆனா தேவன் யாரையும் ஒரு காலம் புறக்கணிக்க மாட்டார். ஆனா ஒரே ஒரு காரியங்களுக்காக புறக்கணிப்பார். நீங்க அந்த வேத ஆராய்ச்சியில கேட்டிருப்பீங்க, பெரிய பெரிய ராஜாக்களை ஏற்படுத்திட்டு தவறுகளும் தண்டனைகளும் சொல்லி ஒரு செய்தியை அருமையா கொடுத்தார். தவறு செய்யும் போது மட்டுமே தேவன் புறக்கணிக்கிறார். ஆகவே அதுல மட்டும்தான் நம்ம மற்றபடி நம்ம தாழ்ந்த ஜாதி, நம்ம ஏழை பணக்கார இந்த கதையெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தேவன் புறக்கணிக்காத ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். வாழ்க்கை பயணத்துல நம்மோடு கூட இருந்து கடைசி முடிவு பிரிந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆகவே நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்துல அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழணும். இது அடிக்கடி நம்ம கேட்கிறோம். எனக்கும் தான் இந்த செய்தி, தேவன் விரும்புகிற வாழ்க்கை. நான் விரும்புகிற வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டப்படிதான் நான் செய்யணும், என் பேச்சு தான் பேசணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, நம்ம வித்தியாசமாக வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணம் மிக முக்கியமானது. ஒரு கதை கூட உங்களுக்கு தெரிந்த கதை தான். ஒரு வாழ்க்கை பயணத்துல ஒரு படகோட்டி அவன் ஒரு கடல்ல ஒரு பகுதியில இருந்து இன்னொரு கரைக்கு போகும்போது அதுக்குள்ள காசு வாங்கிட்டு அவனை அக்கறை கொண்டு விடுவாங்க. இப்படி அவன் ஒரு படகோட்டி. அவன் அங்க ஒரு நாள் அவனுடைய பேசஞ்சர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸர். அவர் மட்டும் ஏறினார், வேற யாரும் ஏறல, அவர் ஒருத்தர் தான் ஏறி இருந்தார். ஆனா அவர் போகும்போதே தொண்ணு அவர் கொஞ்சம் பெருமைக்காரர். சிலருக்குலாம் ரொம்ப பெருமை இருக்கு, அழகை குறித்து, பணத்தை குறித்து, தாளத்தை குறித்து. நான் தான் உலகத்திலே சிறந்தவங்க, மிச்சம் எல்லாம் நமக்கு கீழே மட்டம்னு நினைக்கிற அந்த கேட்டகரியில உள்ள அந்த ப்ரொஃபஸர் அவர் ஏறிட்டு எவன் பேர் என்னப்பா, நீ எங்க போற, என்ன செய்யற எல்லாம் கேட்டாரு. இவனும் எல்லாம் சொல்லிட்டு தான். அதனால நீ எவ்வளவு காலப்பா அந்த படகு ஓட்டுற,
ஐயா நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு மேல ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியா, சரி, உனக்கு வந்து இந்த தத்துவம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியாது ஐயா, நான் படிக்கவே இல்லை, 4 கிளாஸ் கூட படிக்கல அப்படின்னு. அப்புறம் கணக்கு சாஸ்திரம் தெரியுமா, என்னென்னமோ கேட்டாராம். அவர் படிச்சதெல்லாம், உனக்கு இந்த இது தெரியுமா, அந்த சாஸ்திரம் தெரியுமா, இந்த சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டாராம். இவன் சொன்னானா, ஐயா எனக்கு எந்த சாஸ்திரமும் தெரியாது, நான் இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல பேசி முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல ஒரு கடல் கொந்தளிக்குது. கடல் கொந்தளிச்சு படகு என்ன பண்ணுது, கவலை போகுது. அந்த படகு ஓட்டி இவரை பார்த்து கேட்டாராம், வாத்தியார் ஐயா நீச்சல் சாஸ்திரம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், நீச்சல் சாஸ்திரம் தெரியாது, நீ வாழ்றதே வேஸ்ட்ன்னு சொன்னாராம். அதுக்குள்ள படகு கவர்ந்து என்ன பண்ணுச்சு, அவரு இறந்து போயிட்டார். நீச்சல் சாஸ்திரம் வந்து தெரியாது, சும்மாவாது இருக்கணும், எல்லா சாஸ்திரத்தையும் கேட்டார். அது மாதிரி இது ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ அந்த படகோட்டி மட்டும் பிழைத்தானா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை தான் சாஸ்திரம், நீச்சல் சாஸ்திரம். இந்த கஷ்டம், கவலை, பிரச்சனை, நம்ம படகுல போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஒண்ணு சாதாரண வாழ்க்கையில நீங்கெல்லாம் இங்க யாராவது ஒருத்தர் எனக்கு கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லை, வியாதிகளே இல்லை, அந்த அவங்க சகோதரி எல்லாம் கூட சொல்றாங்க, அந்த பிள்ளை வாஞ்சியா வரணும்னு சொல்லும்போது அப்பதான் ஒரு பிரச்சனை வருது. நம்ம வாஞ்சியா வரணும், அப்பதான் நம்ம காலையில் நமக்கு அப்பதான் ஒரு பிரச்சனைகள் வருது. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத அலைகள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. எனக்கு ஒரு விதம், உங்களுக்கு ஒரு விதம். ஆனா எப்படியோ ஒரு புயலும் அலைகளும் வருது, அதை கடந்துதான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த படகோட்டியில் அப்படி செல்லும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய படகை நடத்தணும்னா அவர் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னா, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழணும். இந்த யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையில நான் படிக்கும் போது ரொம்ப அவனை குறித்து பார்க்கும்போது 3 காரியங்கள் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். முதலாவதாக அவன் தேவனால் சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விரோதமும் இருந்தான். பாருங்க, இப்போ என்ன பத்தி நீங்க யாராவது சாட்சி சொன்னா, ஒருத்தர் வந்து பாஸ்டர்மா அவங்க கொஞ்சம் பொல்லாதவங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க பாஸ்டர்மா மாதிரி இல்லம்பாங்க. ரெண்டுமே சாட்சி தான், ஆனா வித்தியாசம் கரெக்டா இருக்காது. நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்காது. நல்லவங்களை கெட்டவங்க ஜட்ஜ் பண்ணுவோம், கெட்டவங்களை நல்லவங்கன்னு பண்ணுவோம். ஆனா ஏசாமி ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னா அது உண்மையாதான் இருக்கும். 100% இந்த யோபுவை குறித்து சொல்றாரு. அதுவும் சாத்தான் கிட்ட சொல்றாரு, அவன் ஒரு இருக்கிறான், அவன்கிட்ட போய் நிக்கிறியா, அவன் மேல கைய போடாதங்கிறாரு. அப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சாட்சி ரொம்ப முக்கியம். வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் பெரிய பிரசங்கமா போயிடும். மோசையை குறித்து ஆண்டவர் சொன்னார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் குறித்து வைத்துக்கள் 3ஆம் வசனத்திலே, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான், என் தாசனாகிய மோசே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான்னு சொன்னாரு. மனிதர்கள் அல்ல, தேவனே சாட்சி சொல்றார். தாவீது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தான். சில தவறுகளை செய்தவன் தான், சில ஆண்டவரை விட்டு சில காரியங்களை, ஆனா அவன் மன்னிப்பு கேட்டான், ஆண்டவர்கிட்ட கெஞ்சினான். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் குறைகள் உள்ளவங்க தான், ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துல நெருங்கி வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி. அப்புறம் யோபை குறித்து சொல்லுகிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்ல. அப்போ ஆண்டவரால் சாட்சி பட்டவங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த யோபு குறித்து தான் சொல்றேன். முதலாவது யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யோபு ஆண்டவர் சாட்சி சொன்னார். ஒன்ன குறித்து பாஸ்டர் சாட்சி சொல்வாரா, ஒன்ன குறித்து உங்க ஹஸ்பண்ட் சாட்சி சொல்வாரா, ஒன்ன குறித்து உன் மனைவி சாட்சி சொல்லுவாங்களா, ஒன்ன குறித்து உன் பிள்ளைகளை சொல்லுவாங்களா. பிள்ளைங்க சொன்னோம், அப்போ எங்க அப்பா இப்படி எங்களை வழி நடத்தினாரு, எங்க அப்பா ஜெபம் பண்ணாட்ட இப்படி திட்டுவாரு, எங்க அப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எங்க அப்பா இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி நம்ம குடும்பம் சொல்லணும். நம்மளை குறித்து தேவன் சொல்லுவது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லணும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு அங்க கனடா தேசத்துல ஒரு அம்மா முந்தைய சொன்ன, இந்த வருஷம் எல்லாரும் போதம் பண்றாங்க, எல்லாரும் செய்யறாங்கம்மா, சாட்சி இல்லாம இருக்கிறாங்கம்மா, இப்படி இருக்காங்களம்மா அப்படின்னாங்க. அந்த இலங்கை ஸ்ரீலங்கா நாட்கள்
அப்போ சாட்சி ரொம்ப குறைந்து போச்சு. இப்போ சாட்சி சபை பெருகுது, ஆட்டம் பெருகுது, வசனங்கள் பெருகுது, பாடல் பெருகுது, எல்லாருக்கும் பிரசங்கம் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா சாட்சியா வாழதான் தெரியும். ஆண்டவர் சாட்சி. அன்னைக்கு அந்தியா தேசத்துல போகும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் முத பேரு ஆண்டவருடைய சீஷர்கள் போகும்போது கிறிஸ்தவன் பேரை மக்கள் கொடுத்தாங்க. ஏன்னா கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க இவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தாங்க. அருமையானவர்களே, நம்மளை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்டியன் சொல்றாங்களா, இல்ல நீ ஒரு கிறிஸ்டியனா அப்படின்னு கேக்குறாங்களா? நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்டியனா? கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? வேலைக்காரி சொல்லலாம், ஐயா அந்த அம்மாவா வாயை திறந்தாலே வார்த்தை கெட்ட வார்த்தையா பேசணும். அப்படி சாட்சி இருக்கக்கூடாது. நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அருமையானவர்களே, இரண்டாவதாக யோபு 1:5 யாராவது விருந்து செய்கிற அவரவருடைய நாள் வரை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாரமே எழுந்து அவர்கள் எல்லாரும் சர்வாங்க தகனங்களிலே செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அது மாதிரி யோபு நல்லவனா மட்டும் இருந்தா போறாது, கஞ்சாடையா இருக்க கூடாது. பிள்ளைங்க விஷயத்துல நல்லவங்க தான். நான் பிள்ளைகளுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், அன்பா இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல கஞ்சாடையா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். எங்க அம்மா படிக்காதவங்க. எங்க அம்மா 5ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்க. நாங்க இன்னைக்கு இவ்வளவு பேரும் ஒரு பிஷப்பா, ஒரு போதகர் அம்மாவா, ஒரு ஜப ஊழியர் நடத்துறவங்களா இப்படிலாம் இருக்கிறோம்னு சொன்னா அந்த படிக்காத ஒரு தாயுடைய ஜபம் தான். காலையில இருந்து எங்க அம்மா ஜபிப்பாங்க. எங்க அம்மா படிப்புக்கு ஜெபிக்கிறதுக்கு நீங்க கத்துக்க வேண்டியது இல்லை. அடுக்கு மொழியில வசனம்லாம் சொல்லி ஜபிக்க வேண்டியதில்லை. வசனம் எல்லாரும் சொல்லி ஜபிக்க முடியாது, ஒரு சிலருக்கு தான் சொல்ல முடியும். ஆனா பாவியாக என் மேல இறக்கமா இருந்து சொன்னாலே ஒரு ஜபம் தான். காலையில எழுந்து ஜெபிங்க. காலையில எழுந்து விடிய செல்போனை பார்த்துட்டு 10 மணி வரை வெயில் முகத்துல அடிக்கிறது வரை தூங்கக்கூடாது. நான் அந்த ஊர்ல கூட காலையில எழுந்திருப்பேன், இன்னைக்கும் காலையில எழுந்திருப்பேன். காலையில எழுந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு இது. ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா தான் நான் லேட்டா எழுந்தேன். ஆகவே என்ன காலையில மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால ஜெபிக்கவே முடியாது, டைம் இருக்காது. டிஃபன் செய்யணும், சமையல் பண்ணணும், யாராவது வருவாங்க, கதவு தட்டுவாங்க, அந்த ஜெப வேலை குறைஞ்சு போகும். ஆனா ஜெபிக்கும் போது இன்னொன்னு சொல்றேன், எல்லாத்துக்காக ஜெபிக்க. இந்தியால இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் ஜெபிச்சுட்டு கிடக்காங்க. முதல் உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். குடும்பத்தை விட்டுறீங்க, ஜபம் 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 உலகெல்லாம் ஜெபிச்சு புருஷன் ஆதாயப்படுத்தல, பிள்ளைகளை ஆதாயப்படுத்தல, குடும்பத்தை ஆதாயப்படுத்தல. அதுவும் வேண்டிதான். இது ரொம்ப முக்கியம். அந்த யோபு அந்த ஊத் சேஷத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க. காலையில இருந்துச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம் நான் சொல்லல. முதலாவது தன்னுடைய பிள்ளைகள், அது என்ன, ஆண்டவரே விருந்து கொண்டாடும் போது பாவம் செய்துட்டாங்களோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க காலையில பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம் நாங்கெல்லாம். உங்க பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ற மாதிரி நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இப்ப உங்க பிள்ளைக்கு ஒரு வயிற்று வலினா, ஆண்டவரே இந்த சகோதரியுடைய பிள்ளைக்கு வயிறு வலி கத்தாவே குணமாகுமே, ஊழியக்காரருக்கு வல்லமை இருக்கு, ஜெபம் பண்றது இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கூட நீ தாய் ஜெபிக்கும் போது எசப்பா அந்த ஜெபம் உருக்கும், என் பிள்ளைக்கு இறங்கும். ஆண்டவரே அந்நாள் ஜெபித்த மாதிரி, எஸ்தர் ஜெபித்த மாதிரி ஆண்டவர்கிட்ட மனம் உருகி 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 ஜெபிக்கணும். அதுவும் காலையில எழுந்துச்சு பிள்ளைங்களுக்காக ஜெபித்தாங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு ஜெபித்தாரு. பிள்ளைங்களை 4 வீடு கட்டணும்னு ஜெபிக்கல, இன்னொரு வீடு வாங்கணும்னு ஜெபம் பண்ணல. என் பிள்ளைங்க தப்பு பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைங்க தவறிடக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்படி சொல்றதே நினைக்காங்க. இதை நான் செய்வேன், எங்க அம்மா செய்வாங்க, ஏதாவது செய்வாங்க. ஆகவே அருமையானவர்களே, யோபு தன்னுடைய ஜெபிக்கிற வாழ்க்கை உள்ளவனாக இருக்க. 3வது காரியம் ஒருத்தர் வாசிக்கலாம். யோபு 1:21-22 வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும். யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எப்போ அது பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க, ஆடு மாடெல்லாம் அழிந்து போச்சு, கட்டடங்கள்லாம் நடந்து போச்சு, உடம்பெல்லாம் வியாதி. அப்போ அவன் மனைவிக்கு மட்டும் ஆண்டவர் ரொம்ப நல்லவங்க. ஆண்டவர் மாதிரி அறிவு இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. யோபுக்கு சிக்கான உடனே ஒய்ஃபும் இறந்துருக்கணும். அவனுக்கு பணிவிட செய்ய அவனுக்கு வச்சிருக்கிறாங்க, பணிவிடையும் செய்யணும், அவனுக்கு தூஷிக்கவும் செய்யணும், ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருடைய ஞானம் அறிவு
எல்லாரும் இறந்துட்டா கூட யோபுக்கு மேல இறக்கம் வச்சு அவனுக்கு பருக்கைகள்லாம் வந்து படுத்திருக்கிறான். இவன் இப்படியே இருந்த வேலைக்காரங்க கூட இல்ல, யாராவது பார்க்க முடியாது. மனைவிய சொத்தோடு அவர் வச்சிருக்கிறாரு. மனைவி பணிவிட செய்யறா. அப்போ சொல்றா, ஏயா நீ இருக்கிற தூஷ்டு உயிர உடைய அப்படின்னு. நீங்க எல்லாம் உடனே யோபின் பொண்டாட்டி பொல்லாதவன்னு சொல்லுவீங்க. கிடையாது, ரொம்ப நல்லவா. இப்போ அவ எதுக்கு சொன்னான்னா, அவளுக்கு தெரியும் தன்னுடைய கணவர் 100% நல்லவர். ஆண்டவரால அவ வாழ்க்கையில பார்க்கும்போது தான தர்மம் செஞ்சவர், உதவி செஞ்சவர், ஜெபிக்கிறவர், ஆண்டவரை நேசிக்கிறவர், சாட்சி பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவளால பார்க்க முடியல அவர் படுற வேதனைய. நீங்க ஏன்பா நீ இந்த சாமியை கும்பிட்டு உனக்கு என்ன வந்தது? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, கஷ்டம் வந்தா ஏமா நீ இந்த ஏசாமியை கும்பிடுற, சர்ச்சுக்கு போற, பேசாம விட்டுருமா அப்படிம்பாங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்லணும், இன்னும் உறுதியா இருக்கணும். வந்து சொல்லுவாங்க, நீங்க போனியே உனக்கு கஷ்டம் தீர்ந்துச்சா, நீங்க போய் உனக்கு கவலை தீர்ந்துச்சா, உன் போய் இப்படி தீர்ந்துச்சா? நீங்க என்ன சொல்லணும், தீரும் தேவன் சொன்னார் பாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எங்க தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காம போனாலும் நாங்க அந்த சிலைய கும்பிட மாட்டோம்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி பேசணும். அப்போ இந்த மனைவி அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசுறாருப்பா. ஆண்டவர் அவருக்கு பேசுற வாயை கொடுத்திருக்காரு. யோபுக்கு வாய் ஊமையா இல்லை. அததான் நான் கேட்பேன், வாய் மட்டும் ஊமையாயிடக்கூடாது, வாய் ஊமை இல்லை, பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன். தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம தீமையாப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சு கனடால துலக்குன்னு ஒரு பாஸ்டர், அவர் இங்க வந்து நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறை அவரு, அதன் மூலம் தான் நாங்க அந்த தேசத்துக்கு அறிமுகமானோம். இங்க வந்தார் ஏர்போர்ட் ஒரு கான்பரன்ஸ்ல வந்துட்டு இங்க வந்து பைபிள் ஸ்டடியில ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க. அப்போ வந்து செய்தி கொடுத்துட்டு நாங்க ஏர்போர்ட்ல கொண்டு விட்டோம். ரொம்ப நல்ல பாஸ்டர் அவர். அவருக்கு இருந்தது ஒரு மகனும் ஒரு மகளும். ஆனா அந்த பையன் ரொம்ப துன்மா இருக்கேன். அந்த சின்ன பையன் யங் மேன் தான், 20 வயசு 22 வயசுல அவன் இறந்தான். ஆனா 20 வயசுல எல்லாம் பார்க்கும்போது அவர் பணக்காரங்க. அவன் சின்ன விமானத்தை வாங்கி அவனே தான் ஓட்டுவான், சின்ன விமானத்தை ஓட்டுவான், கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படியெல்லாம் ரொம்ப அப்படி இருந்தான். ஆனா அவர் வந்து ரொம்ப ஜெபிச்சாராம். ரொம்ப அந்த பையன் ரட்சிக்கப்படணும்னு ரொம்ப மனம் உருகி ஜெபித்தாரு. ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டு நான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஞானஸ்தானம் எடுத்துட்டு 2 வருஷம் சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவா இருந்தானா. ஆனா அவன் என்ன பண்ண, அவனுக்கு விமானம் ஓட்டுற பழக்கம், அவனுக்கு சொந்த விமானம். அதுல எங்கேயோ இன்னொரு மாகாணத்துக்கு போகும்போது பனி புயல்ல அடிபட்டு அவன் இறந்துட்டான். இவர் தான் அடக்கம் பண்ணாங்க பையனே, இவர் தான் அடக்கம் பண்ணாங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நாங்க எங்க ராம் தியேட்டர், அப்ப சினிமா தியேட்டர் இருந்தது, அது எதிர்க்க வந்து ஒரு அம்மா வெத்தலை கடை வச்சிருக்கோம். கிறிஸ்டியன் தான். அவங்களுக்கு நாங்க போய் ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். நானும் சரோஜம்மா, இந்திராம்மா, நாங்க 3 பேரும் அங்க எதுக்க போகும்போது அவங்கள்ட்ட போய் பேசினோம். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஜெபம் பண்ணிட்டுமான்னு கேட்கிறேன். வேண்டாம் ஜெபம் பண்ணாதீங்க, எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எங்களுக்கு ஜெபமே தேவை, நான் பைபிளை தூக்கி போட்டேன். 65 வயசு தாத்தா இறந்தது, பைபிளை தூக்கி போட்டுச்சு அந்த அம்மா, தெரியல கடைசி வரை எப்படியோ. ஆனா இந்த அப்படி சொல்றவங்க இருக்காங்க. ஆனா இந்த துலக் பாஸ்டர் எங்க வந்து சொன்னாரு, நான் வந்து அடக்கம் பண்ணும்போது கண்ணீர் வந்தது, என் பையன் அடக்கத்தை நானே பண்ணேன். ஆனா ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அவன் 2 வருஷத்துக்கு முந்தி செத்து இருந்தானா அவன் மோட்சம் போயிருக்க மாட்டான். அவன் 2 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இப்ப ஆண்டவரோட இருக்கிறான். வயசு என்ன, 70 வயசு வரை இருந்தா என்ன, 20 வயசு வரை இருந்தா என்ன, 15 வயசு வரை இருந்தா என்ன? நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல இருக்கிறோம். எந்த வயசுல போனா என்ன? ஆண்டவர் ராஜ்யத்துல போறோமே. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, எனக்கு ஒரு வயசு, உங்களுக்கு ஒரு வயசு, உங்களுக்கு ஒரு வயசு, அவருக்கு வயசு வரை நம்ம இருப்போம். ஆகவே அவர் சொன்னார், இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னார். அவங்களே நான் பார்த்துட்டு வந்தேன். அவர் இறந்துட்டாரு, அவங்க மகளை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அப்படியாக அவர் குறை சொல்லல, என் பிள்ளைய இப்படி எடுத்துட்டாரே நான் அந்த ஊழியம் செய்யறேன்னு சொல்லல. இந்த யோபும் அதே மாதிரிதான் சொன்னார். குறை சொல்லக்கூடாது. ஆனா அதுக்கு குறை சொல்லாத ஒரே ஆளுக்கு யாருன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்க தான். எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லும். மன்னா சாப்பாடு இல்லைன்னா மன்னா கொடுத்தா இந்த ஒலிவப்பன் இந்த மண்ணா ஏற்கு கசப்பா இருக்குங்க. அது இறைச்சி இல்லை, அங்க கொமட்டிக்காய் நல்லா இருந்தது, வெள்ளரிக்காய் நல்லா இருந்தது, எங்களுக்கு ஒண்ணு இல்லையா. அப்புறம் காடையை கொடுப்பாரு, அப்புறம் அதை கொடுத்தா இதை வேணும்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் குறை சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க எதுவும் தெரியுமா, நம்ம சில சின்ன பிள்ளைங்க வீட்டுல எது செய்தாலும் சாம்பார் வச்சா சாம்பார், காரக்குழம்பு இல்லையா, காரக்குழம்பு வச்சா
புளி சாதம் செய்யறேன், புளி சாதம் செய்யா பிரியாணி இல்லையா. அது ஒரு ஒரு ஹேபிட். அது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறது, குறை சொல்றது, ஆண்டவருக்கு விரோதமா எப்பவும் பேசுறது. ஆனா அந்த மோசே சாந்த குணம் உள்ளவன் சகிச்சுக்கிட்டான். என்ன மாதிரி அல்ல ஐயோ வேண்டான்னு ஓடிய போயிருப்பேன் நான். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு குணம் இருக்கு. நான் டீச்சராக போனேன். இதை சொல்றேன், எனக்கு டீச்சர் ஆகணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு டாக்டர் வேலை ரொம்ப பிடிக்கும், நர்ஸ் வேலை பிடிக்காது. நர்சிங் பார்க்க மாட்டேன், டாக்டர் வேலை படிக்கணும். ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணும், நிறைய மார்க் எல்லாம் எடுத்தாலும் எங்களால படிக்க வைக்க முடியும். அப்போ டீச்சர் ட்ரைனிங் அங்கே கொடுத்தாங்க, போங்கன்னாங்க. எனக்கு டீச்சரே பிடிக்காது. ஏன்னு சொல்றீங்கன்னா, பிபிஎஸ்ல கூட நான் சொல்றதை நீங்க கேட்கணும், 100க்கு 100 பார்த்து கணக்கு சொல்லி நீ 5 மார்க் வாங்கினா எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட டீச்சர் எப்படி போகும்? டீச்சர்னா நல்லா சொல்லி கொடுத்து அதுக்குள்ள உருவாக்கணும். அந்த பொறுமை எனக்கு கம்மி. அப்போ அதனால அது இருக்கு. ஆனா குறை சொல்றது இது அப்போ 8th போனா அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜனங்களை வழி நடத்தினா கூட முறுமுறுத்து குறை சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில 3வது, தேவனை குறை சொல்லவே கூடாது. யோபு தான் சொன்னான், பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, ஆண்டவர் கையில நன்மையை அனுபவிச்சனாமா தீமையை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நன்மை நமக்கு செஞ்சிருக்காரு. நீங்க ஜபிக்க முடியாட்டா கூட பரவாயில்ல, நான் செய்வேன். அதை நீங்க வீட்டுல சமைக்கும் போது, கிரைண்டர்ல மாவு ஆட்டும் போது, நிற்கும் போது, உட்கார்ந்துருக்கு யாரையும் நினைக்காதீங்க, ஆண்டவரே நேற்றுக்கு என்னை இப்படி பாதுகாத்து, நேற்றுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்து, நேற்றுக்கு எனக்கு வயிற்று வலி இருந்தது குணமாக்குனேன், எனக்கு கால் வலி இருந்தது குணமாக்குனேன், இப்படி ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திர பலி இடுகிறோம் என்ன மகிமைப்படுத்துகிறேன், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணா சும்மா ஸ்தோத்திரம் தோத்திரம்னு அப்படி பண்ற ஸ்தோத்திரம் இல்லை. நினைச்சு நினைச்சு உருகி உருகி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படியாக செய்யணும். குறை சொல்லக்கூடாது. முதலாவது பார்ப்போம், தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழ தேவனால சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். 2வது தேவனிடத்துல ஜெபிக்கிற வாழ்க்கை வாழணும். 3வது தேவனை குறை சொல்லாத வாழ்க்கை வாழணும். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஒரு பொண்ணு ஒரு சகோதரி சொன்னாங்களா, இந்த சர்ச்சில் இந்த குறை இருக்கு, அந்த சோழன் இருக்குதுயா, ஏன் வரல 2 வாரம், இதுதான் பிரச்சனை, எனக்கு இந்த குறையெல்லாம் இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க. அப்படியம்மா சரி, இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று தானே, அதை செஞ்சு அதுக்கு பதில் நான் அப்புறம் சொல்றேன். நாங்கள் ஒரு தண்ணி பாட்டில வச்சு கிளாஸ்ல தண்ணி கொடுத்து இந்த சர்ச்சு காம்பவுண்டை 5 தடவை சுத்திவான்னு சொல்லிச்சான். ஆனா நீ சிந்தக்கூடாது தண்ணி அணிச்சு, அப்படியே சுத்தி 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 வந்துதான். அப்படியே கவனம்லாம் வச்சு ஒரு சொட்டு கூட சிந்தல. ஐயா பாஸ்டரையா, நான் தண்ணி ஒரு சொட்டு கூட சிந்தல, எப்படி அங்கேயும் இங்கேயும் பார்க்கல, கவனம்லாம் எங்க இருந்தது, தண்ணி சிந்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துதான். அத மாதிரி நீ வந்தா கூட அவளை பார்த்து இவனை பார்த்து அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க நோக்கெல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா, குறை சொல்லாத வாழ்க்கை இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் அப்படியாக வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். தேவனிடத்துல ஜெபிக்கிற வாழ்க்கை வாழ்வோம். தேவனை இல்லை எப்பவுமே தேவனிடத்துல குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். யோபு போல வாழும் போது 42ஆம் அதிகாரத்தில் எங்க வீட்டுல போய் படிங்க. ஆண்டவர் ரெட்டத்தனையா அவனை ஆசீர்வதிச்சார். அவன் பிள்ளைகளெல்லாம் செத்து போன பிள்ளைகளெல்லாம் கொடுத்தார். அவன் ரொம்ப நாள் பேர பேத்திகளை எடுத்து சந்தோஷமா இருந்தான். நீங்க நினைக்காதீங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். ஆண்டவரை தேடுற பிள்ளைகளை, சிங்க குட்டிகள் காய்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கணும். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. நான்லாம் அப்படிதான் சொல்லுவேன், ஒரு நன்மையும். நான் பசியா ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்தா கூட ஒருத்தர் வந்துச்சார், பெரிய பெரிய சாட்சி. அப்படியாக ஆண்டவர் செய்வார். உங்களையும் அந்த விதமாக நடத்துவார். ஆண்டவரை நம்புங்க, வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, சாட்சியா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். ஒரே ஒரு கவியை என் கூடவே எப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். Hero
செய்தியை ஆசீர்வதித்து தாரும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆமென்.